நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. தேவனை அறிகிற அறிவை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி சங்கீதம் 19 அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2. Psalms chapter 19 verse 1 and 2. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. கடந்த சில நாட்களாக தேவனுடைய மகிமையானது அவருடைய ஜனங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறதுங்கிறத குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட பகுதியில தேவனுடைய ஒவ்வொரு படைப்புமே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்குதுங்கிறத பார்க்கிறோம். அந்தபடியாக வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கு. வானம் இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்குமே சமமாக இருக்கு. இந்த ஊர்ல வானம் இருக்கு, அந்த ஊர்ல வானம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்தபடியாக வானமும் ஆகாய விரிவும் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கு. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்பு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கு. நாம பார்க்கிற மனிதர்களுடைய கண்டுபிடிப்பே நமக்கு வியப்பை தருதுன்னா, நாம அனுதினமும் பார்க்கிற வானமும் ஆகாய விரிவும் அதில் இருக்கிற சுடர்களும் தேவனையே அல்லாம அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை யாராலையும் உருவாக்க முடியாதுங்கிறத காண்பிக்குது இல்லையா? அந்தபடியாக இந்த படைப்புகள் எல்லாமே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கு. மேற்படியா சொல்லப்பட்ட வசனத்துல பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தைங்கிறது நாம ஒருத்தரை தொடர்பு கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகிறதாக இருக்கு. நாம வாயால பேசி மாத்திரம்தான் வார்த்தைகளை புரிய வைக்கணும்னு இல்ல, நாம பேசாமலும் கம்யூனிகேட் பண்ணலாம். அந்தபடியாக பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறதுன்னு சொல்லப்படும் போது பகல் வேளையில சூரியன் தம்முடைய ஒளியின் மூலமாக நம்மை தொடர்பு கொள்கிறதாக இருக்கு. மேலும் பகல் வேளையானது நமக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறதாக இருக்கு. இது எல்லாமே நம்ம இடத்துல ஒரு வகையா கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கு. அதே போல இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இரவு வேலையில தான் ஒரு அமைதல் உண்டாகுது. அந்தப்படியான சூழ்நிலை தான் நமக்கு ஒரு சில காரியங்கள் உணர்த்தப்படுகிறது. அப்படியான அறிவை அது தெரிவிக்கும் போதும் அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாகவே இருக்கு. இந்தபடியாக தேவனுடைய படைப்பு ஒவ்வொன்றுமே அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி அவரை அறிகிற அறிவை நமக்கு உணர்த்துவதாக இருக்கு. முக்கியமா வானம் ஆகாய விரிவு பகல் இரவுன்னு சொல்லும் போது அது காலநிலை மாற்றங்களை குறிக்கிறதாக இருக்கு. அந்த காலங்கள் எல்லாமே ஒரு நியமனத்தின்படிதான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது அதற்குன்னு தேவன் வைத்திருக்கிற ஒரு லா படிதான் அது எல்லாமே நடந்து கொண்டு இருக்கு. அதே போலதான் பூமியில இருக்கிற ஒவ்வொன்றுக்குமே, ஏன் மனிதர்களாகிய நமக்குமே தேவன் குறித்த நியமனத்தின்படி எல்லாவற்றையும் நடப்பித்து வருகிறாரு. அந்தபடி இது எல்லாமே தேவனுடைய மகிமையை உணர்த்தி வைக்கிறதாக இருக்கு. இதையெல்லாம் நாம பார்க்கும்போது நம்மை சிருஷ்டித்த ஒரு தேவன் இருக்கிறாருங்கிறத நாம் அறிந்து கொண்டு அவரை தேடுகிறவர்களாக இருக்கணும் இல்லையா? பவுலடியார் அத்தேனை பட்டணத்தாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அழகாக ஒரு வார்த்தையை சொல்றாரு இல்லையா? அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 27 வசனத்துல பார்க்கும்போது, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அந்தபடி தேவனை எப்படியாவது அறிந்து கொள்ளும்படியாக நம்மை சுற்றிலும் இருக்கிற படைப்புகள் ஒவ்வொன்றுமே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கு. அதை நாம சற்றே நிதானித்து பார்த்தோம்னா நாம தேவனை உணர்ந்து கொள்ளலாம். பூமியின் ஒவ்வொரு பகுதியில வாழ்கிற மக்கள் அவங்க நம்பிக்கையை சார்ந்த சில காரியங்களை பின்பற்றுறாங்க. ஆனா வானமும் ஆகாய விரிவும் ஒருமித்து எல்லாருக்குமே இருக்கும் போது அதை சிருஷ்டித்த தேவன் ஒருவராகவே இருக்கணும் இல்லையா? அந்த தேவனை பற்றின அறிவு எல்லாருக்கும் உணர்த்தப்படணும். அந்த தேவனை பற்றின அறிவை எல்லாருக்குமே உணர்த்தி வைக்கிற விதமாக அவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றுமே இருக்கு. இந்த பூமியில பல்வேறு பகுதிகள் இருக்கு. ஒவ்வொரு பகுதிகளையும் தனித்தனியா ஒருத்தர் படைத்திருக்க முடியாது இல்லையா? அப்படியாக இவை எல்லாவற்றையும் படைத்த ஒரே சர்வ வல்லமையுள்ளவரை அவருடைய சிருஷ்டிப்புகள் தாமே வெளிப்படுத்துது. இதற்கு மேற்படியா இருக்கிற வசனங்கள்ல அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லைன்னு சொல்லப்படுது. இது நாம பிசிக்கலா பேசுறத குறிக்கிறதா இருக்கு. இந்தபடியாக அது பேசிதான் உணர்த்தணும்னு இல்ல,
அவைகள் தங்களை வெளிப்படுத்தும் போதே நாம் அதை உணர்ந்து கொள்ளலாம். அதனால்தான் இதற்கு அடுத்தபடியா இருக்கிற 4வது வசனத்துல, ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்லுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக நாம பார்க்கக்கூடிய வானம், பூமி ஆகட்டும், இல்ல நம்ம பார்க்க முடியாத காற்றாகட்டும், எல்லாமே தேவனால உண்டு பண்ணப்பட்டது. இவைகளை எல்லாம் சிருஷ்டித்த தேவனை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் இல்லையா? அப்படியாக வாய் திறந்த தன்னுடைய வார்த்தைகள்னால தேவனுடைய மகிமையை நமக்கு சொல்லனாலும் அவைகளுடைய செயல்பாடுகளே தேவனுடைய மகிமையை நமக்கு உணர்த்திருக்கிறதாக இருக்கு. அப்படி இருக்கும்போது வாய் திறந்து பேசக்கூடிய ஜனங்களாகிய நாம தேவனால பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம். அவருடைய மகிமையை பல காரியங்கள்ல உணர்ந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அவரை ருசிச்சு பார்த்திருக்கிறோம். நாம் அவரை எவ்வளவாக வெளிப்படுத்தணும்? வாயின் வார்த்தைகள்னால மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும் அவருடைய மகிமையை நாம வெளிப்படுத்துபவர்களாக இருக்கலாம். அதற்கு நாம அவருடைய கட்டளைகளை கைக்கொள்பவர்களாக இருக்கணும். அதுலயும் முக்கியமா அவருடைய பிரதான கற்பனையாகிய அன்புல நிலைத்திருப்பவர்களாக இருக்கணும். நாம ஒருவரின் பேர்ல ஒருவர் காண்பிக்கிற அன்பே தேவன் நமக்குள்ளார நிலைத்திருக்கிறாங்கிறத காண்பிக்குதுன்னு சொல்லி வசனமும் நமக்கு தெரிவிக்குது. அது மாத்திரம் இல்லாம வார்த்தைனால மாத்திரம் இல்ல, வாழ்க்கையிலும் நாம தேவனை வெளிப்படுத்தலாங்கிறதுக்கு சிறந்த உதாரணமா தானியேல் இருக்கிறாரு. அவர் யாரிடத்திலையும் போய் சுவிசேஷத்தை வார்த்தையினால அறிவிச்சு ஜீவனுள்ள தேவனை வெளிப்படுத்தல. ஆனாலும் தரியு ராஜா தானியேல் சிங்கங்கபியில போடப்பட்ட போது அவரிடத்துல என்ன கேட்கிறாரு? தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனேன்னு கூப்பிடுறாரு. அப்படி நம் தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ளவராக இருக்கிறாருங்கிறத நாம மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையினாலும் அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். இந்தபடியாக தேவனுடைய மகிமையை அவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் அறிவிக்கும் போது நாம எவ்வளவாக அறிவிக்கணுங்கிறதே இந்த பகுதிகள் மூலமா நாம கற்றுக்கொள்ளலாம். இறையுணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து வாய்ப்பேச முடியாத படைப்புகள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதை காட்டிலும் நாம தேவனுடைய மகிமையை அறிவிக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி உம்மை அறிகிற அறிவை உணர்த்துவது போல நாங்க அதிகமாய் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக எங்களுடைய வாயின் வார்த்தைகள்னால மாத்திரமல்லாம எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் உம்மை அறிகிற அறிவை அநேகருக்கு வெளிப்படுத்த தேவரீர் எங்களுக்கு நவமான இருதயத்தை தந்தர்லுங்கப்பா. ஆம் ராஜா, அந்தபடியாக உம்முடைய மகிமையும் மகத்துவத்தையும் அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்க தேவரீர் எங்களை நடத்தியருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.